அச்சோ, இவனா கடன் கொடுத்தவன் ஆச்சு. கடவுளே, போட்டிருப்பானா? ஏண்டா காசு வாங்கும்போது ஓடி ஓடி வந்து வாங்குறீங்க, ஆனால் காசை கேட்டால் ஓடி ஓடி ஒளிகிறீங்களா? சாயங்காலம் 5 மணிக்கு வட்டி வரலனா உன் வீட்டில் பூந்து சாமான செட்டெல்லாம் ரோட்டில் இருக்கும். உன் பொண்டாட்டி பிள்ளைங்க சேர்த்து ஞாபகம். சாயங்காலம் 5 மணிக்கு வட்டி வரலனா உங்கள் வீட்டில் பூந்து சாமான செட்டெல்லாம் ரோட்டில் இருக்கும். உன் பொண்டாட்டி பிள்ளைங்க சேர்த்து ஞாபகம். என்ன உள்ள ஒண்ணுமே இல்லை. என்னது இது? எதுக்கு இந்த இலை? காலம் மாற்றம். இந்த புத்தகத்தில் எது எழுதினாலும் 5 முறை மட்டும் நிகழும். இது என்னடா கதையாக்குது? ஓ, இது எழுதுறதுக்கு தான் கொடுத்துருக்காங்களா? பார்ப்போம்.
என்ன எழுதுவோம்? சோ இந்த டைம் யோசனை வர மாட்டேங்குது. இந்த மண்ணுடைய ரெண்டாக்குவோம். புத்தகத்தின் முதல் மந்திரம். வேண்டும். எழுதுனா மட்டும் நடக்கவா போகுது? என்ன இது ஆச்சரியமா இருக்குது, என்னால நம்பவே முடியலையே. வேற என்ன எழுதுறது? இரண்டாவது மந்திரம். இந்த பூ மரத்துல கொய்யா வருமா? வராது. எழுதுவோம். இந்த பூ மரத்தில் கொய்யா வேண்டும். எழுதிட்டா மட்டும் வந்துடவா போகுது? டேஸ்டாக தான் இருக்குதா? ரொம்ப நாளாக ஆண்ட்ராய்ட் மொபைல் வாங்கணும்னு ஆசை. எனக்கு ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் வேண்டும். மரத்து மேல அது இருக்குமா? மூன்றாவது மந்திரம். மந்திரத்தின் மகிமையை அறிந்து கொண்டான். இறந்து போன என் தம்பி எனக்கு வேண்டும். வரலையா? தம்பி வந்துச்சடா. தம்பி 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 கிடைச்சிட்டான். என் தம்பி உயிரோட. என் தம்பி என்ன காப்பாத்திட்டா. தம்பி உன்னை காப்பாத்திட்டா. தம்பி நான் உன்னை காப்பாத்திட்டேன்டா. உனக்கு ஒண்ணு இல்லடா தம்பி. அண்ணன் நான் உன்னை காப்பாத்திட்டேன்டா. செத்து போயிட்டேன். திரும்ப உயிரோட வர வச்ச தம்பி. செத்துட்டு என்ன பண்ண உயிரோட வர வச்ச தம்பி. அது ஒண்ணு இல்லடா. அது என்னன்னு அண்ணன் நான் உனக்கு சொல்லிட்டா. இதுதான் அந்த புக்கா? இன்னும் எத்தனை வாட்டி நீ எழுதலாம் அதில்? தம்பி அதில் ஒரு மந்திரம் தாண்டா இருக்கு. நம்ம கடன், நம்ம குடும்ப கஷ்டம் எல்லாம் தீரணும் அப்படின்னு நீ எழுதுறா. இன்னையோட நம்ம கடன் போச்சு, எல்லா கஷ்டமும் போச்சு. எழுதுறா தம்பி, எழுதுறா. இனிமே எந்த கஷ்டமும் இல்லை, சந்தோஷமா வாழலாம்டா. எழுதுறா தம்பி. இனி எந்த கஷ்டமும் இல்லைடா. எழுதுறா தம்பி. இனிமே நம்ம கஷ்டம் எல்லாமே முடிஞ்சு போச்சுல. இனிமே இந்த நோட்டு எதுக்குடா? தூக்கி போடுற எல்லாத்தையும். போடா. ஹலோ. இவனா பார்த்துக்கலாம். தம்பி எல்லாத்தையும் எழுதியிருப்பான். நம்ம கடன் நல்லா கழிஞ்சிருக்கோம். ஒரு காட்டிட்டு போவோம். நான் பார்த்துருவோம். கந்து வட்டி கந்தா வட்டி கூட்டா பெரிய லாடி. நீ மரியாதைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கா. இன்னும் ஒரு மணி நேரத்துல என் பணம் வந்து சேரும். என்ன எழுதிருப்பான்? தம்பி தம்பி
தம்பி அப்படி என்ன தண்டா எழுதுன? நம்ம கடமெல்லாம் அப்படியே இருக்குதடா. நீ சொன்னது எழுதியிருந்தா நம்ம குடும்ப கஷ்டம் உன்னோட கடமாட்டம் தானே தெரிஞ்சிருக்கோம். என்னை குடிச்சிட்டு வந்து இடிச்சு நான் தேவையில்லாம சத்தம் பார்த்தியா? அந்த மாதிரி தமிழ்நாட்டுல ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு தெருவிலையும் தேவையில்லாம அண்ணன் தம்பி மாமன் மச்சான் நண்பன் சொல்லிட்டு இந்த குடியினால தினமும் தேவையில்லாம ஒருத்தன் உயிர் விட்டுருக்கானே. இது மட்டுமா? ஊருக்கும் தெரு தெருக்கும், ஏன் வீட்டு வீட்டுக்கும் ஒரு வயசு குழந்தைங்க ஒரு வயசு பொண்ணு வரைக்கும் பாதுகாப்பே இல்லை. அங்கங்க பாலியல் தொந்தரவு, அங்கங்க குழந்தை ரேப்பு, சைல்டு ரேப்பு, இதெல்லாம் என்னால பார்க்க முடியல. அங்கங்க கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம், அடிதடி, வெட்டு குத்து கொலைன்னு சொல்லிட்டு நாடே நாசமா போயிட்டு இருக்கேன். நாட்டோட சீர்கேடு முதல் காரணம் இந்த குடி. அவன் படிச்சு நாட்டை காப்பாற்றணும்னு பார்த்தா குடிச்சு நாட்டை கெடுத்துட்டு இருக்கானு. இதெல்லாம் மாறணும்னே. அதனாலதான் நான் அதை எழுதுறேன். அப்படின்னா அதுல என்னடா எழுதுன? இனிமே இந்த நோட்டு எதுக்குடா? தூக்கி போடுற எல்லாத்தையும் போடா. உங்க விஜய் களத்துக்கு வந்துட்டான். நண்பா, I am waiting.